ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ராஜேஸ்வர் பார்த்திங்கன்னா மல்லி எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு துரத்துறனா அவங்களால முடிஞ்ச முயற்சியெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பவன் அன்னபூர்ணியம்மா வந்து இருக்கிறதுனால வந்து அவங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாதுங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா காலையிலே வந்து வீட்டுக்குள்ளே குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூம்லலாம் பூஜை பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி புகை வந்து போடுறாங்க. என்னடா புகை மூட்டமாக இருக்கே, வீடு வந்து பற்றிக்கிச்சா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு ரூமை விட்டு ஓடி வராங்க. இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தா நம்ம மல்லி வந்து புகை போட்டு பார்த்துட்டு, என்னடி ரூம் ஃபுல்லாக வந்து புகை போட்டு வச்சுருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, மேடம் இது வந்து சாதாரண புகை இல்லை, சாம்பிராணி புகை அப்படின்னு, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, வீட்டில் கிருமிநாசினி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ஈர வெங்காயம்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை, உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது, நீ எதுக்காக வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இந்த வீட்டோட மருமகளாக வந்து பண்ணிகிட்டு இருக்க. ஆல்ரெடி நைட்டே வந்து நீ வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டான்னு சொன்னதுக்கே வந்து நான் உன்னை பொழந்து இருப்பேன். ஆனால் வந்து என் தம்பி இருந்துட்டான், அதனால் வந்து உன்னை வந்து சும்மா விட்டுட்டேன். என்ன என் தம்பி தாலி கட்ட அவன் வந்து நீ பேசுகிறதான் கேட்கணும், நீ சொல்கிறதான் கேட்கணுமா, அவனோட அக்கா நான் சொல்கிறதான் வந்து நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீங்கள்லாம் வந்து வேறு வீட்டுக்கு வந்து வாழ போனவங்க, இப்போ ஏதோ வந்து இங்கே வந்து உக்காந்துட்டு நீங்கள் என்ன வந்து அதிகாரம் பண்ணுற வேலை வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட கையில் இருந்த சாம்பிராணி இதை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வருதுங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறேன். யார் அடி பார்த்து அறிவில்லைன்ற, எனக்கு அறிவில்லை, உனக்கு தாண்டி அறிவில்லை, மரியாதையாக சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு பொட்டியை படிக்க கட்டிக்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்தை போட்டு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. மேடம், என்னுடைய லைஃப்பில் வந்து முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து இல்லை, தேவையில்லாத நீங்கள் வந்து தலையிடாதீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடிக்க கை வாங்குறாங்க. நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி, நம்ம மல்லி வந்து சும்மா இருப்பாங்களா, இவ்வளோ பேசிட்டாங்க, இவங்கள வந்து சும்மா விட்டால் நல்லா இருக்குமான்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி லெஃப்ட்டு ரைட்டுன்னு விடுறாங்க பாருங்கள். சும்மா பார்க்குறதுக்கே கண்புல்லாக கச்சா இருந்துச்சுன்னாங்க சொல்ல முடியும். விட்ட அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம மல்லியோட பக்கமே வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த அடியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா சித்தி ஏசி வந்து ஆன் பண்ணி விட்டிங்களே, மல்லி வந்து ஆல் அவுட்டா அப்படின்ற மாதிரி வந்து, ஏன்டி நீ வேறு நைட்டே வந்து அந்த வெண்பா புள்ள வந்து அந்த கதவை வந்து திறந்து விட்டு அந்த மல்லியை வந்து காப்பாற்றிடுச்சு, நான் வேறு இந்த மல்லி கிட்ட வந்து சரியான அடியை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது உங்களை அடிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி போயிட்டு, எதுக்குடி என்னுடைய சித்தியை வந்து அடித்தா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா போய் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா இன்னும் அடிப்போம், உங்கள் சித்தியும் அடிப்புன்ட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கும் எழுத அடிங்க. வர எபிசோட் இது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லி ஆன் ஃபயருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.